கோவையில் பிரபல ஆயுர்வேத மருத்துவரின் தாயார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேபாள நாட்டைச் சேர்ந்த மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் பெங்களூருவில் வைத்து கைது செய்துள்ளனர். நேபாள பணிப்பெண் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்களா? கண்ணூர் ஸ்குவாட் படத்தில் வரும் காட்சியை போல கோவையில் அரங்கேறிய கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் நேபாள குற்றவாளியை பிடிக்க தனிப்படை போலீசார் மாநிலமாக தேடுதல் வேட்டையை தொடர்ந்து வருகின்றனர். தற்போது வரை 3 குற்றவாளிகள் சிக்கியுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். நேபாள பணிப்பெண் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்களா? கோவையைச் சேர்ந்த பிரபல ஆயுர்வேத மருத்துவர் ராம்குமார் குட்டியின் 82 வயது தாயார் கஸ்தூரி கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி மூதாட்டி கஸ்தூரி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கஸ்தூரியின் வாய் மற்றும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் இருந்த 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் கஸ்தூரி வீட்டில் பணியாற்றி வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பணிப்பெண் சுர்ஜா ரோக்கி மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பது உறுதியானது. அவர்களை பிடிக்க கடத்தில் இறங்கிய தனிப்படை போலீசார் கடந்த 10ஆம் தேதி நேபாளத்தைச் சேர்ந்த ராகேஷ் ஆடு மற்றும் திலீப் ஆகிய இருவரை பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த மற்றொரு குற்றவாளியான டாமர் பகதூர் பத்து என்கின்ற இளைஞரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 32,000 ரொக்கம், பழைய கை கடிகாரங்கள், இந்திய மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை அழைத்து வரப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். முக்கிய குற்றவாளிகளான பணிப்பெண் சுர்ஜா நோக்கி மற்றும் அவரது ஆண் நண்பரை போலீசார் இன்னும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.